வெல்கம் டு போனாஸ் கைமணம். ஏடா கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கேன்னு பாக்குறீங்களா? ஆமாங்க, இன்னைக்கு வந்து நம்ம இந்த மைக்ரோவேவ் இருக்கு இல்லையா, அந்த ஓவன் நிறைய பேர் வச்சிருப்போம், நிறைய பேர் யூஸ் பண்ண மாட்டோம் ஜாஸ்தியா. வெறும் ரீஹீட் பண்றதுக்கு மட்டும்தான் அதை யூஸ் பண்ணுவோம். இதுல வந்து ஒரு கொஞ்சம் டிப்ஸ் வந்து இதுல என்னென்ன மாதிரி வந்து ஈஸியா பண்றது மட்டும் பண்ணலாம் அப்படிங்கறது நான் வந்து சொல்ல போறேன். இது வந்து ரொம்ப நாளா நான் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறது. ஸோ அதை தான் உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்கேன். அது என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறது இப்ப நம்ம பார்க்கலாம். இப்ப என்ன பண்ண போறேன்னா, இந்த ஒரு கப்ல வந்து கொஞ்சம் தண்ணி வச்சிருக்கேன். இந்த தண்ணியில வந்து கொஞ்சம் லெமன் ஜூஸ் அதை புழிஞ்சிட்டு அது உள்ள வச்சோம்னா அந்த ஓடர் வந்து கொஞ்சம் எடுத்துரும். நம்ம ஏதாவது மசாலா பண்ணியிருப்போம், ஏதாவது வந்து உள்ள பண்ணியிருப்போம், அதை பாத்தீங்கன்னா ரொம்ப கொஞ்சம் ஸ்மெல் வரும். ஸோ அதுக்காக தான் இதை வந்து ஒரு லெமன் வந்து ஒரு மூடியை புழிஞ்சிட்டு இதை வந்து இப்ப நான் உள்ள வைக்கிறேன். இந்த மைக்ரோ 1 minute செட் பண்றேன். ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இது ஒரு நிமிஷம் உள்ள இருந்தா போறோம். ஸ்மெல் ஏதாவது இருந்தா அதை வந்து எடுத்துரும். பாருங்க, டைம் முடிஞ்சு போச்சு. 1 minute. இதை எடுத்துருவேன். சப்போஸ் உங்களுக்கு வந்து இப்ப என்னோட வந்து ரொம்ப வந்து மசாலா எல்லாம் அவ்வளவா இருக்காது, அதனால நான் ஒரு நிமிஷம் தான் வச்சிருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கு ஸ்மெல் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெரிய பவுல்ல தண்ணி எடுத்து லெமன் புழிஞ்சிட்டு ஒரு 2 minutes போல வச்சு எடுத்துருங்க. அந்த ஓடர் உள்ள இருக்கிற ஓடர் வந்து போயிடும். கட்டி பெருங்காயம் வந்து கடையில வாங்குவோம் யூஸ்வலா. இப்போ இந்த கட்டி பெருங்காயத்தை வந்து நம்ம சாம்பார்ல இதுல எல்லாம் போடுவோம், நம்ம ரசத்துல எல்லாம் போடுவோம். இந்த மாதிரி கிள்ளி யூஸ் பண்ணுவோம், அல்லது புளிக்காய்ச்சல் பண்ணும்போது அந்த மாதிரி கிள்ளி யூஸ் பண்ணுவோம். இதே வந்து நம்ம அந்த மைக்ரோவேவ்ல வந்து இதை வச்சு எடுத்துட்டு கொஞ்சம் சூடு பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம மிக்சியில பொடி பண்ணி போட்டு பண்ணிட்டோம்னா பயங்கர வாசனையா இருக்கும். ஏன்னா எப்படி கடையில இருக்கிற பொடி வந்து அதுல ஏதோ ஒரு பவுடர் கலந்து அந்த ஃப்ளோ வரதுக்காக வந்து நீங்க கொட்டினீங்கன்னா சாஃப்டா வருது இல்லையா, அதுக்காக இது வந்து பிசு பிசுன்னு உள்ளது. ஸோ இது வந்து பவுடரா வரணுங்கிறதுக்காகவே அதுல வந்து கொஞ்சம் பவுடர் கலந்துதான் வந்து அந்த கோதுமை மாவு எதுவும் சம்திங் கலக்குறாங்க. கலந்து அந்த நமக்கு டப்பால கிடைக்கிறதுன்னு அதுக்கும் சேர்த்துதான் நம்ம வந்து வாங்குறோம். பட் நம்ம என்ன பண்ணாலும் இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது ரொம்பவே வாசனையா இருக்கும். அது எப்படி பண்ணலாங்கிறது இப்ப பார்க்கலாம். இப்ப இந்த பெருங்காயத்தை ஒரே ஒரு நிமிஷம் வந்து மைக்ரோவேவ்ல செட் பண்ணி எடுக்கிறேன். இதோ 1 minute வைக்கிறேன். இதோ டைம் முடிஞ்சிருச்சு. ஒரு நிமிஷம் தான் செட் பண்ணேன். அந்த ஒரு சின்ன கட்டி எவ்வளவு பெருசு வந்துருக்கு பாருங்க. இதை நல்லா வந்து ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா நான் அதை எப்படி பொடி பண்ணி நம்ம வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறதுன்னு காமிக்கிறேன். இது ஆறுனதுக்கு அப்புறம் தான் இது வந்து கொஞ்சம் பொடி பண்ண முடியும். இப்போ வந்து லூஸா இருக்கும் பாருங்க, இப்படி ஹல்வா மாதிரி இருக்கும். ஆறுனதுக்கு அப்புறம் நல்லா அதை வந்து பொடி பண்ண வரும். இது இப்போ லூஸா தான் இருக்கும். ஆறுனதுக்கு அப்புறம் பொடி பண்ணி காமிக்கிறேன். இப்ப பாத்தீங்கன்னா இது வந்து இவ்வளவு பெருசா இருக்கு. இது அப்படியே நீங்க மிக்சியில போட்டீங்கன்னா கடக்குன்னு ஆயிடும். மிக்சி கொஞ்சம் வந்து பிரச்சனை ஆயிடும். சோ நீங்க என்ன பண்ணுங்க, இதை எடுத்துட்டு இப்ப இதுல போட்டுட்டு 1-2 தட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து மிக்சியில போட்டுக்கலாம். வருங்க, ஒரு இதுலயே உடைஞ்சிடும். வருங்க, அப்படியே வந்துட்டு பாருங்க, ஈஸியா வந்துடும். சின்ன சின்ன பீஸ் ஆக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து போட்டுக்கலாம். நான் மிக்சியில போட்டு இதை அரைக்கிறேன். மிக்சி கொஞ்சம் ஈரமே இல்லாம பாத்துங்க. கொஞ்சம் ஈரம் இருந்தா கூட பெருங்காயம் வந்து இதுவாயிடும். பெருங்காயம் ஃபுல்லா வந்து குழப்பம் ஆயிடும். மிக்சியில ஈரம் இல்லாம பாத்துக்கோங்க. வரும்போது அப்படியே அரைச்சிக்கலாம். இல்ல உங்களுக்கு கொஞ்சம் பெரிய கட்டிகள் தேவைப்பட்டுச்சுன்னா இந்த மாதிரி கட்டிகளை வந்து எடுத்து நீங்க கொஞ்சம் எடுத்து இதுலயே போட்டு வச்சுக்கலாம், அஞ்சரைப்படியில போட்டு வச்சுக்கலாம். பாருங்க, நல்லா வந்து பொடி பண்ணிட்டேன். இப்போ உங்களுக்கு இந்த பெரிய பீஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னா இதை வந்து இந்த மாதிரி வச்சுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சம் நறுக்கிட்டு இதுலயே போட்டு வச்சுக்கோங்க. சப்போஸ் தேவைப்படுறது சாம்பார்லயோ இல்ல ரசத்திலயோ போடணும்னா இந்த பெரிய பீஸ் வந்து ஒரு எடுத்து போட்டீங்கன்னா போதும். நான் முன்னாடியே பட்ஜெட் கூட சொல்லியிருக்கேன்.
அந்த மாதிரி ஏதாவது பண்ணும்போது ஒரு பீஸ் எடுத்து போட்டு நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். உங்களை யூசேஜுக்கு தகுந்த மாதிரி பெருசாக வேணுமா சிறுசாக வேணுமா போட்டுக்கலாம். ரசத்துக்குன்னா ஒரு சின்ன இது எடுத்து போட்டுக்கலாம். இப்போ இந்த மசாலா பொரி வந்து வாங்கியிருந்தேன். அதை வந்து சும்மா ஒரு 2 நாள் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே சீல் பண்ணி வச்சா கூட வந்து கொஞ்சம் வந்து பதத்து போன மாதிரி ஆகிப்போச்சு. இதை என்ன பண்ணலாம்னா நம்ம இதே மாதிரி ஒரு ஜஸ்ட் 1 நிமிஷம் வந்து வச்சு எடுத்தீங்கனாலே நல்ல மொறுமொறுன்னு ஆகிடும். இன்னும் 1 மினிட் செட் பண்ணுறேன். பாருங்க, இது கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறம் நல்லா கிறிஸ்பி ஆயிடும். இந்த பாருங்க, 2 உடையுதா, கொஞ்சம் ஆறு நல்லா கிறிஸ்பியா வந்துடும். கொஞ்சம் ஆறிடுச்சுன்னா நல்லா கிறிஸ்பியா கிடைக்கும். இப்போ இதே மெத்தட் தான் உங்களுக்கு வந்து பிஸ்கெட்ஸ் வந்து பதத்து போனாலும் இந்த மாதிரி வச்சுட்டு ஒரு 30 செகண்ட்ஸ் நீங்க எவ்வளவு வைக்கிறீங்களோ என்ன வைக்கிறீங்களோ அதை பொறுத்து ஒரு 30 செகண்ட்ஸ் வந்து வச்சு எடுத்தாலும் போதும். இப்போ நீங்க பார்க்க போறது இது ரொம்ப பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த பாருங்க, நம்ம வெல்லம் வாங்குறோம் கடையிலன்னா இந்த வெல்லம் வந்து இந்த மாதிரி பெரிய பெரிய துண்டா வந்து இருக்கும். ஒரு சில பாக்கெட்ஸ்ல பாத்தீங்கன்னா பெருசு பெருசா இருக்கும். அதை எடுத்துனோம்னா நம்ம வீட்டுக்கு வந்து அதை பொடி பண்ணியோ பண்றது வந்து பெரிய கஷ்டமா இருக்கும். அது வந்து நாங்கள் என்ன பண்ணுவோம்னா அதை ஒரு சுத்தி வச்சு ஒரு உளி வச்சு அதில் வந்து லேசா ஒரு தடவை பிளந்துட்டு அதுக்கப்புறமா அதை வந்து நசுக்கி எல்லாம் பண்ண வேண்டியிருக்கும். இப்போ இந்த வெல்லத்தை வச்சு ரொம்ப ஈஸியா வந்து நம்ம மைக்ரோவேவ்ல வந்து அதை வந்து கொஞ்சம் பொடி பண்ணலாம். அது என்னங்கிறத காமிக்கிறேன். ஒரு கட்டியை வந்து அப்படி இது வந்து மைக்ரோவேவ் சேஃப் தான் இந்த பிளேட்ஸ். ஸோ இதில் உள்ள வச்சுட்டு இந்த குவிக் ஸ்டார்ட் போட்டீங்கன்னா 30 செகண்ட்ஸ் தான் வரும். இப்போ குவிக் ஸ்டார்ட் போட்டுட்டு ஒரு தடவை நீங்க வந்து செக் பண்ணி பார்க்கலாம். சப்போஸ் அதுலேயே வந்து கொஞ்சம் வந்து லூஸா இருக்கிற மாதிரி தெரிஞ்சதுன்னா அதுவே போறோம். அப்புறம் வெளியில எடுத்துட்டு அதை வந்து கொஞ்சம் நசுக்கிக்கலாம். போறலன்னு தெரிஞ்சா இன்னும் ஒரு 10 செகண்ட்ஸ் 20 செகண்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அது நீங்க ரொம்ப நேரம் வச்சுட்டீங்கன்னா அது வந்து பாகு மாதிரி ஆயிடும். அதனால அதை வந்து பாகு பண்ணிக்கலாம். இப்போ 30 செகண்ட்ஸ் ஆயிருக்கு. பாருங்க, இது போறது பாருங்க, லூஸ் ஆயிடுது. ஸோ இதை அப்பயே வந்து பெரட்டி விட்டுட்டு இந்த மாதிரி அவ்வளவுதான். இதை பண்ணிட்டு ஒரு கரண்டியாலேயோ இல்லை எதாலேயோ நீங்க லேசா மசிச்சு விட்டுட்டு சூடா இருக்கும்போது தொட்டீங்கன்னா கை வந்து அப்படியே ஒட்டிக்கும். ஸோ நீங்க சூடா இருக்கும்போது கை மட்டும் சூடா இருக்கும்போது கை வைக்காதீங்க. இல்லை இந்த கரண்டி இருக்கு, அந்த கரண்டியாலே கூட இப்படி மசிச்சுக்கலாம். நான் அங்க வச்சு டேபிள்ல வச்சு காமிக்கிறேன். கொஞ்சமா தள்ளி விட்டுட்டு ஒரு கரண்டியால லேசா வந்து அமுச்சு விட்டுருங்க. கை பார்த்துக்கோங்க என்ன சூடும். வெல்லம் வந்து கொஞ்சம் நேரம் வரைக்கும் சூடு இருக்கும். ஸோ நீங்க இப்படி கூட கரண்டியாலேயோ இல்லை ஒரு டவராலேயோ வச்சு மசிச்சு விட்டுடலாம் லேசா. அப்புறம் நல்லா ஈரம் வந்து நல்லா வந்து சூடு போனதுக்கு அப்புறமா நீங்க வந்து டப்பால போட்டு வச்சுக்கலாம். இந்த மைக்ரோவேவ் வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது ஆக்சுவலா வந்து ரொம்ப பழசுனா எப்பவோ வாங்கினது. இது வந்து இதுல கன்வெக்ஷன் எல்லாமே இருந்தது. பட் இப்போ கன்வெக்ஷன் மட்டும் ஒர்க் பண்ணாங்க. இதுல வந்து கேக்கு பிஸ்கெட்ஸ் எதுவும் பண்ண முடியாது இல்லை. மைக்ரோவேவ் நல்லா ஒர்க் பண்றது, கிரில்லும் ஒர்க் பண்றது. இது கன்வெக்ஷன் மட்டும்தான் ஒர்க் பண்ணல. இது நான் வாங்கின போதே வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கிளாஸ் அட்டன் கூப்பன்லாம் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதெல்லாம் வந்து கிளாஸுக்கு போய் அதை வந்து கிளாஸ்க்கு அட்டன் பண்ணி அதெல்லாம் வந்து நிறைய கற்றுக்கிட்டேன். இப்போ வந்து திடீர்னு தோணுச்சு சரி ஏதாவது பண்ணலாமே அப்படின்னு யூஸ்ஃபுல்லா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து நமக்கு விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும். ஒரு சில நம்ம ஃபாலோ பண்ணாம கூட இருந்திருக்கலாம். இப்போ சமைக்கும் போது ஆக்சுவலாக ரீஹீட் பண்ணும்போது கொஞ்சம் வந்து கம்மியாக தான் வைக்கணும். இந்த பவரை வந்து குறைச்சிட்டு தான் வைக்கணும். எல்லாத்துக்கும் ஒரு மேனுவல் கொடுத்துருப்பாங்க. அது நம்ம மேனுவல் படிச்சாலே நமக்கு நல்லா வந்துடும். அதில் யூஸ்வலாக நல்லா கொஞ்சம் மேனுவல் படிக்கிற வழக்கம் இருக்கு. ஏதாவது வாங்கிட்டு வந்தோம்னா ஒரு வாஷிங் மிஷினோ அல்லது இது மாதிரி எந்த திங்ஸாக இருந்தாலும் வாங்கிட்டு வந்து மேனுவல் படிக்கிறது வந்து கொஞ்சம் நல்லது. ஸோ இதுக்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் மைக்ரோவேவ் வாங்கினீங்கன்னா மேனுவல் கொடுப்பாங்க. அது வந்து சொல்லியிருப்பாங்க எதாவது எப்படி பண்ணணும்னு. அதையும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கலாம். நமக்கு தெரிஞ்ச விஷயங்களையும் ஃபாலோ பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வணக்கம்.